யாருக்கும் மனம் வரவில்லை. ஆனால் அவனது மறுபக்கம் மிகவும் கொடூரமானது. அதே நேரத்தில் கிராமத்தின் மேற்கு மூலையில் ஒரு ஆழமான பள்ளம். அங்கே ஒருவன் கயிற்றால் கட்டப்பட்டு கிடந்தான். அவன் பெயர் முனுசாமி. வனத்துறையினருக்கு வீரப்பனின் ரகசியங்கள் சிலவற்றை சொல்லிக் கொடுத்தவன். சேகர் முனுசாமியின் வாயில் இருந்த துணியை எடுத்தான். முனுசாமி அழுதான். என்னை விட்டுடுங்க சேகர், நான் இனிமேல் மாட்டேன், சத்தியமா மாட்டேன். சேகர் வீரப்பனிடம் பேசினான். தலைவரே, அவன் நம்ம ஆளுதான், ஒரு வார்த்தை மன்னிச்சிடலாமே. வீரப்பனின் முகம் கல்லாக இருந்தது. அவனது கண்களில் இரத்தம் தேங்கியது போலிருந்தது. மன்னிப்பா சேகர்? துரோகம். இது ஒருபோதும் மன்னிக்க முடியாத விஷயம். ஒருவன் நம்ம கூட்டத்துல இருக்கான். அவன் போலீஸ்காரனுக்கு ஒரு தகவல் சொன்னாலும் அது 1000 யானையோட உசுருக்குச் சமம். முனுசாமி வீரப்பனை பார்த்து கெஞ்சினான். நான் பணத்துக்காகத்தான் பண்ணினேன், எனக்கு வேற வழியில்லை. வீரப்பன் அருகில் இருந்த பாறையின் மீது அமர்ந்தான். அவனது முறுக்கிய மீசை கோபத்தில் துடித்தது. பணமா? இந்த காட்டுல பணத்தை விட மதிப்பு துரோகம்தான்.